ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மவுண்ட் ரோட் தர்கா எங்கே இருக்குது, அந்த தர்காவுக்கு எப்படி போகிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே வேஸ், வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம். தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த தர்கா நிறைய இருக்குது. அந்த தர்கா வரிசையில் முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான தர்கா இந்த மவுண்ட் ரோடு தர்கா. இந்த மவுண்ட் ரோடு தர்கா எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. சென்னையில் எங்கே இருக்குன்னா மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலைன்னு ஃபஸ்ட்டு மவுண்ட் ரோடுன்னு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரோடு இப்போ அண்ணா சாலைன்னு மாற்றிட்டாங்க. அண்ணா சாலையில் மெயின் ரோட்லேயே இந்த மவுண்ட் ரோடு தர்கா இருக்குது. சென்னை வந்தால் இல்லை சென்னைக்கு சுற்றி பார்க்க வந்தாலோ கண்டிப்பாக சென்னையில் பார்க்க வேண்டிய கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் ரோடு தர்கா. இந்த தர்காவுக்கு வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த தர்காவுக்கு முஸ்லீம் மட்டும் இல்லை, இந்து சமுதாயத்தினரும் பார்த்திங்கன்னா வந்து இந்த தாயத்தை கட்டிப்பாங்க, வந்து வந்துருச்சு போவாங்க. முஸ்லீம் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் இந்த தர்காவுக்கு வந்துட்டு போவாங்க. இந்த மவுண்ட் ரோட் தர்காவுக்கு புதுசாக வர்றவங்க சென்னைக்கு வரும்போது கிளாம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாப்பில் எப்பயும் நம்ம இறங்குவோம் இல்லையா, அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து சென்ட்ரல் போகிற மவுண்ட் ரோடு வழியாக சென்ட்ரல் போகிற எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோடு தர்காவில் நின்றுட்டு தான் போகும். ஸ்டாப்பிங் பேரை பார்த்திங்கன்னா எல்ஐசி. சென்னையில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு உயரமான கட்டிடம்னு சொல்லுவாங்கள்ல எல்ஐசி, அந்த எல்ஐசி தான் அங்கே தான் ஸ்டாப்பிங்கு. அந்த எல்ஐசி ஸ்டாப்பிங்னு கேட்டு டிக்கெட் வாங்கிட்டு அங்கே இறங்கினீங்கன்னா ரொம்ப பக்கம்தான் அங்கேருந்து மவுண்ட் ரோட் தர்கா. இது இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து வந்தாலும் எல்ஐசி ஸ்டாப்பிங்லேருந்து தான் இறங்கணும். அங்கேருந்து பக்கம் அப்படியே போயிடலாம் மவுண்ட் ரோட் தர்காவுக்கு. இல்லை நாங்கள் இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து வரல, நாங்கள் வந்து சென்ட்ரலில் இறங்கியிருக்கோம், இப்போ சென்ட்ரலேருந்து எப்படி வரணும் அப்படின்னா கூட அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சென்ட்ரலேருந்து தாம்பரம் போகிற பஸ்ஸோ இல்லை இந்த டி நகர் போகிற பஸ்ஸோ அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா எல்லா பஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மவுண்ட் ரோட் வழியாக தான் இந்த தாம்பரத்துக்கு டி நகர்லாம் அந்த வழியாக தான் போய் ஆகணும், மவுண்ட் ரோட் வழியாக. அங்கே சேம் இப்போது இந்த சென்ட்ரலில் இருந்தும் நீங்கள் வந்து வரதாக இருந்தாலும் சேம் அதே ஒரு எல்ஐசி ஸ்டாப்பிங் தான். நீங்கள் டிக்கெட் கேட்டு வாங்கணும். அந்த எல்ஐசி ஸ்டாப்பில் இறங்கினீங்கனாக்கா அங்கேருந்து ஆப்போசிட்லேயே இருக்குது மவுண்ட் ரோட் தர்கா. ரொம்ப நியர் தான். கிளாம்பாக்கத்தில் நீங்கள் பஸ் ஏறி வந்தாலும் சேம் அதே எல்ஐசி டிக்கெட் எடுத்து பஸ் ஸ்டாப்பில் அந்த எல்ஐசி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வரலாம். இல்லை சென்ட்ரலேருந்து வந்தாலும் எல்ஐசி பஸ் ஸ்டாப்லேயே டிக்கெட் வாங்கி இறங்கி அங்கேருந்து வந்துடலாம். மெட்ரோவும் இப்போது பஸ்ஸு வேண்டாம் அப்படின்னா கூட மெட்ரோ கூட இருக்குது. மெட்ரோவிலையும் நீங்கள் வரலாம். மெட்ரோவுடைய பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா எல்ஐசி தான். இந்த தர்கா பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இது இறங்கி ரொம்ப உள்ளே நடத்த போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. மெயின் ரோட்லேயே இருக்குங்க. மெயின் ரோட்லேயே இந்த தர்கா. அந்த தர்கா ஓட்டின மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஆப்போசிட்டில் ஒரு புகாரி ஹோட்டல் இருக்குது, நிறைய வந்து காஃபி ஷாப் இருக்குது, டீ ஷாப் இருக்குது, நிறைய ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் முக்கியமாக அந்த தர்காவுக்கு ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த தங்கிறதுக்கான ரூம் வசதியெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஓகே ஓஸ், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.